நார்மலாக என்ன நடக்கும்னா, என்னங்க இவர் வந்து நம்மளை போட்டு அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே. ஆனால் இவர் என்னென்னா, அவர் என்னை போட்டு அடிக்கும்போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு அடிபட்டுருச்சு. 3 நாள் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. செல்லுமணி இங்கே இருக்கார். ஆனால் அவர் வந்து பரவாயில்ல 3 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகலாம், ஒரு சரத் வந்து நடித்து கொடுக்கட்டும்னு சொன்னார். ஆனால் நான் உடனே போய்ட்டு ஒரு கார்டிசான் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நான் 3 நாள் வர வேண்டாம்னு சொன்னார். கடிந்து கொண்டார். அந்த படம் முடிஞ்சுது. அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்கிறார். அதே போல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க. கேப்டன் பிரபாகர் முடிஞ்சோன்னு என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும் போது, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரோட படத்தில் நடிக்கும் போது கழுத்து அடிபட்டு 6 மாதம் பெட்டில் இருந்தேன். கேப்டன் பிரபாகர் நடித்து முடிச்சுட்டு போனேன். ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு, நடிக்க முடியாத ஒரு சூழல். அப்போ செல்வமணிலாம் கூட என்ன பண்ணுறதுன்னு திகைத்து கொண்டிருந்த காலகட்டம். ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரம்மாண்டமான ஒரு படம். எனக்காக காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும், அதன் பிறகுதான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதர் தான். அந்த படத்துலலாம் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்கக்கூட முடியாது. செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும். சார் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட இருந்து கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். பல காலகட்டம் 2000லேருந்து அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவர் தலைவராக, நான் பொதுச் செயலாளராக 2006 வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் நான் தலைவராக, அது வேறு விஷயங்கள். ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ், அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சொல்கிறது தான், கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோவப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம். நாசர் சொன்னது மாதிரி கோழி குச்சுங்களாம் ஒன்று சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றது போல் இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது. இன்றைக்கும் நடத்துகிறாங்க. இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவ்வளோ அரவணைத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். ஃபோன் போடணும், நேராக போய் பார்க்கணும், வர சொல்லணும், அவங்கவுங்க வேறு இடத்துல படப்பிடியில் இருப்பாங்க. ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் ஆணையிட்டார், நாங்கள் செயல்பட்டோம். அந்த நாட்கள், அந்த 6 ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பணியார்ந்து பார்த்துருக்கேன். அவருடைய அன்பு, பாசம், பரிவு, என்றைக்குமே ஒரு மரியாதை, இந்த மரியாதை உள்ள குணம். கோபப்படுவார், அதே சமயத்தில் அரவணைச்சிக்குவார். அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை, கேப்டன் அவர்கள் இல்லை, புரட்சி கலைஞர்கள் இல்லை. அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் சமுதாயத்திலே காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி. அவரை நான் முதல்ல சந்தித்த போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜயராஜ், விஜயகாந்த், இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவர். அதாவது அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பல விமர்சனங்களை, அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர். அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம, தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் கடந்து வந்துட்டோம், அடுத்தவங்க அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல். அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும், ஆரம்ப நடிகர்களுக்கு, கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம்
கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். கார்கில் ஷோ ஒன்று நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோயின்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே. ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும். இனிமே இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல? இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சின்னே கிரியேஷன்ஸில் 2 ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன். ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு. 2வது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது, தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, பண்ணி கொடுங்க, என்னோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி, சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்டியூம் யார் இருக்கிறான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ். நான் 2 டைமும் பார்த்துருக்கேன். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும், ஒரு காந்த பார்வை. நான் வந்து அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமல் மைன்னு ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் பட் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு. ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது, சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார். அவருடைய தம்பி தங்க கம்பி அந்த மேலே ராபில் இறங்குறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புரிஷ் தான் எனக்கு மட்டும்தான் ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர். நல்ல நடி ரேகா, நல்ல நடி அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்ஸுங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க 2 பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, நடிகனாக ஜெயிச்சிட்டாரு, நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டாரு பாருங்கள். ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டார் பாருங்கள். பணம் இருக்குதான், பணம் வரும் போகும். ஆனால் மனுஷனுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.